السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه. அளவில்லா கருணையாளர் நிகழ்ந்த முறையில் அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடைய பிராணிகள் மீது, குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் புனிமிக்க ரமலானுடைய நாட்களை பயனுள்ள வகையில் கணிக்க வேண்டும். அமல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற உபதேசங்களை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் அமல்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத லட்சியத்தோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையில் நிலவற்றிருக்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் மறுமை என்பது ஒரு அதிபயங்கரமான நிகழ்வு என்பதை பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். மறுமையின் செய்திகளை தொடராக பேச வேண்டும் என்று சொன்னால் அது மாதக்கணக்காக பேச வேண்டிய செய்திகள். மறுமையின் பல்வேறு கட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டங்களை பற்றியும் ஆழமான பல செய்திகள் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் முழுமையாக விளங்குகிற போதுதான் நம்முடைய மறுமையை பற்றிய நம்பிக்கை சரியானதாக அமையும். ஏனென்றால் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான நம்பிக்கையில் ஒன்றுதான் ஈமான் பில் யௌமில் ஆகிர். ஒரு முஸ்லிம் 6 அடிப்படைகளை குறித்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதில் ஒன்றுதான் மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை என்பது. மறுமை நாளை பற்றி நாம் இதுவரையிலும் மேலோட்டமான விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமே தவிர அதனுடைய உண்மையான நிகழ்வுகள் என்ன, ஆழமான செய்திகள் என்ன என்பதை பற்றி நாம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மறுமை நாளில் பல்வேறு கட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அதனுடைய ஆழமான செய்திகளுக்கு செல்லும் போதுதான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்றாலும் கூட நம்முடைய நேரம் அதற்கு நமக்கு தோதுபடாது என்கிற காரணத்தினால அந்த மறுமை நிகழ்வுகளில் சிலவற்றை நாம் நினைச்சிருக்கிறோம், தொகுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் சூழ்நிலப்பட்டு இந்த பூமி, இந்த உலகம் அழிக்கப்படுகிற நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டிய செய்திகளை பார்த்தோம். இன்று மறுமையில் நாம் விசாரணைக்காக எழுப்பப்பட்டு ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால், அகிலங்களின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்விற்கு முன்னால் விசாரணைக்காக நிற்க வேண்டிய அந்த நாளை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். மறுமையின் விசாரணை ஹிசாப் என்று அதற்கு சொல்லப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நഈம் என்கிற வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு சஹாபாக்களிடத்தில் அதை ஓதி காண்பிக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் அந்நாளில், மறுமை நாளில் இந்த அருட்கொடை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருட்கொடைகள் என்னவோ, என்னெல்லாம் நியாமத்துகளை நாம் அனுபவிக்கிறோமோ, எல்லாவற்றை குறித்தும் அல்லாஹ் நாளை நம்மை விசாரணை செய்ய இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்துடைய பொருள். இந்த வசனம் அருளப்படுகிற நேரத்தில் சஹாபாக்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யார் சொல்லலாம், ஐயி நஐமின் நுஸ்அலு, என்ன நியாமத்தை குறித்து நம்மளுக்கு விசாரிக்கப்படும். ஃபைன்னமா ஹுவல் அஸ்வதானி, நாம அனுபவிக்கின்ற நியாமத் என்பது 2 கருப்பான பொருட்கள். ஒன்று பேரித்தம்பழம், இன்னொன்று தண்ணீர். இந்த 2 பொருளை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். வல் அது ஹாதிருன், எதிரியோ நமக்கு சூழ இருந்து கொண்டிருக்கிறார், நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாள்கள் எல்லாம் எங்களுடைய தோள்களில் தொங்கவிடப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி எங்களுக்கு எதுவுமே இல்லையே. நாங்கள் வசதியாக இல்லை, செல்வ செழிப்பில் இல்லை, தினந்தோறும் உண்டு சுவைத்துக் கொண்டு வாழவில்லை.
எந்த ஒரு ஞாபகத்தையும் பெறாமல் மிக சிரமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நாளை ரப்பு நம்மிடத்தில் என்ன நேமத்தை பற்றி விசாரிக்க இருக்கிறார் என்று இந்த வசனம் அருளப்பட்ட நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் அவருடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அவர்கள் யார்? நாம் இன்றைக்கு வாழுகின்ற வாழ்க்கை போன்ற ஒரு வாழ்க்கை கூட வாழாதவர். நமக்கு அல்லாஹ்வின் அருளால் 3 நேரம் ராகத்தான் உணவு இருந்து கொண்டிருக்கிறது, உடுத்துவதற்கு உடை இருந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் நாம் உடையை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒரே உடை உடுத்திக் கொண்டு வாரம் முழுக்க நம்ம கணிக்கல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவரான ஒரு நபித்தோழர், அவர் ஒரு பிரதேசத்துடைய ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆளுநரை பற்றிய உமர்லாவுடைய ஹிலாஃபத்தின் போது ஆளுநரை பற்றிய செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி உமர்லா அவர்கள் ஆளை அனுப்புகிறார்கள். அனுப்பிவிட்டு இந்த ஆளுநர் அந்த பிரதேசத்தில் எப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசாரித்து வாருங்கள் என்று சொல்கிறார். வந்தபோது ஆளுநரை பற்றி எல்லா மக்களும் நல்ல விதமாக சொன்னார்கள். ஒரு நபர் அவரை பற்றி குறை சொன்னார். அதே போன்று பொதுவாக மக்கள் அனைவருமே ஒரு குற்றச்சாட்டையும் சொன்னார்கள். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் இவர் காணாம போயிடுறாரு. வாரத்தில் ஒரு நாள் காணாம போயிடுறாரு. ஒரு இமாம நீங்க அந்த இடத்துல நினைச்சு பார்த்துக்கீங்க. ஒரு பள்ளியில இமாமு வாரத்துல ஒரு நாள் ஆனா இவர் காணாம போயிடுறாரு. அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு மேல அதிருப்தி இருக்கும், விமர்சனம் இருக்கும். எல்லா நாளும் தொலை வைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா ஒரு நாள் மட்டும் என்ன செய்யறாரு, எங்க போறாரு ஏன் போறாரு காணாம போயிடுறாரு. அது போன்ற ஒரு விமர்சனம் மக்களால் முன்வைக்கப்படுகிறது. இந்த தகவலை அறிந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன நிலவரம் என்பதை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று அவர் வருகிறார். வந்துவிட்டு அவர் விசாரணை செய்கிறார். அவரை பற்றி குற்றச்சாட்டு சொன்ன நபரை விசாரிக்கிறார், ஆளுநரையும் விசாரிக்கிறார். அப்போது ஆளுநர் நிராபராதி, இந்த குற்றச்சாட்டை சொன்னவர் இவர் மீது வெறுப்பால் காழ்ப்புணர்ச்சியால் இந்த குற்றச்சாட்டை சொன்னார் என்பதை உமர்லா அவர்கள் அறிந்துவிட்டு அவர் அந்த நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை குறித்து முன்னரும் நான் நல்லவற்றை நம்பினேன், இப்போதும் அல்லாஹ் தஆலா என்னுடைய எண்ணத்தை உண்மைப்படுத்தினார். அவரோட உள்ளத்துல தப்பான எண்ணம் இல்லை அவரை பற்றி. இருந்தாலும் நிலவரத்தை கண்டறிய வேண்டும் என்பதற்காக அவர் வந்து விசாரித்து செல்கிறார். பிறகு அவர் ஒரு நாள் அவர் ஆப்சென்ட் ஆகிறார் இல்லையா, அதற்கான காரணத்தை மட்டும் அவரிடத்தில் கேட்கிற போது அதற்கு அவர் சொன்ன பதில் உமர்லா அவர்களை கண்கலங்க செய்தது. என்ன சொன்னார் என்றால், கலீஃபா அவர்களே, எனக்கு இந்த ஒரு உடைதான் உடையாக இருக்கிறது. என்கிட்ட இருக்கிற ஆடை என்ன, நான் உடுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு உடைதான் என்னோட உடை, இது அல்ல மாற்று உடை எனக்கு கிடையாது. அப்ப நான் என்ன செய்வேன், வாரத்துல ஒரு நாள் இந்த ஆடையை துவைத்து காய போட்டு அது உலர்ந்ததற்கு பிறகு எடுத்து மாற்ற வேண்டும். அப்ப அதற்கு என்ன ஆயிடும், எனக்கு நாளாயிடும். அதனால நான் என்ன செய்வேன், என்ன மாற்று உடை இருந்தால் தானே உடுத்தி கொண்டு வெளியே வர முடியும். அது இல்லாததன் காரணமா என்ன செய்யறேன், நானு அந்த நாள் நான் வந்து மக்களிருந்து தனித்து விடுகிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட உமர் அவர்கள் அழுது விட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி அவர்களை பொருந்தி கொண்ட நிலையில் விட்டு சென்றார்களோ அதே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்துவிட்டு உமர் அவர்கள் கண்ணீர் வடித்தார். வடித்துவிட்டு அவர் ஊருக்கு சென்று என்ன செய்றாங்க, ஒரு 1000 பொற்காசி அவருக்காண்டி அன்பளிப்பா கலீஃபா அனுப்பி வைக்கிறார். அதை வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, சரி நமக்கு ஒரு 10 செட் ட்ரெஸ் வாங்குவோம், ஆடை இல்லை என்பதற்காண்டித்தான் கலீஃபா அவர்கள் நம்முடைய நிலவரத்தை கண்டறிந்து இதை செஞ்சாரு என்பதற்காண்டி உடனே உடை வாங்கவில்லை. வந்ததுமே அவர் என்ன செய்யறாரு, இந்த பணப்பையை கொண்டு வந்து கொடுக்கின்ற அந்த தூதரிடத்துல அவர் என்ன காரியம் என்பது விசாரித்து இதுதான் என்று அறிந்த உடனே அவர் சொல்கிறார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வந்தது உமர்லாவுடைய உதவியாளர். அவர் வந்ததும் இந்த செய்தியை சொன்ன உடனே மனைவி உள்ள இருந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா, என்னது கலீஃபாவுக்கு ஏதாவது நேர்ந்துருச்சா, கலீஃபா மௌத்தாயிட்டாரா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அதை விட கடமையான ஒரு விஷயம் என்னிடத்துல வந்திருக்கிறது சொன்னார். அப்போது என்ன அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லுகிறார், அத்தத்தினி துன்யா நீ துஸ்ஸிதல் ஆஹிரா, என்னுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்குவதற்காண்டி துன்யா என்னிடத்தில் வந்திருக்கிறது. எது 1000 பொற்காசு அவரிடத்தில் கிடைத்த போது அந்த மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாமல், அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளாமல், அதை கொண்டு அவர் என்ஜாய்மெண்ட் பண்ணாம அவர் என்ன சொல்றாரு,
என்னுடைய மறுமை வாழ்க்கை பாழாக்குவதற்காக வந்திருக்கின்ற செல்வம் இது என்று சொன்னாங்க. அதை அவர்கள் துச்சமாக மதித்தார். பிறகு அந்த உதவியாளர் சொல்லுகிறார், அந்த நாள் அந்தி சாய்வதற்குள் மாலையாவதற்குள் அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பொற்காசையும் அவர்கள் செஞ்சாரு பங்கிட்டு மக்களுக்கு தர்மமாக கொடுத்து விட்டார். எதையும் அவரிடத்தில் தான் மிச்சம் வைத்துக் கொள்ளவில்லை. இதை கேட்டு உமர் அவர்கள் மறுபடியும் கண்கலங்குகிறார்கள். அல்லாஹ்வின் தோழர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி. இப்படியான ஒரு நிலையில்தான் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் வாழ்ந்தார்கள், பின்னரும் வாழ்ந்தார்கள். அதனால தான் அவர்களுக்கு சந்தேகம், என்ன நேமத்தை குறித்து நம்மளுக்கு அல்லாஹ் கேட்க போறான். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்மகிட்ட இருக்கிறது என்ன? பேரிச்சம்பழம் இருக்கு, அது சாப்பிடுறோம், தண்ணி இருக்கு, அதை குடிக்கிறோம். எதிரியோ நம்மள்கிட்ட எப்பவுமே ரெடியா இருந்துட்டு இருக்கிறான், வாக்களை நம்ம நினைச்சிரோம் தொங்க விட்டு கொண்டுட்டே இருக்கிறோம். இதை தாண்டி வேற என்ன இருக்கு நம்மகிட்ட அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிச்சயம் ஞாபகத்தில் என்கிற ஒரு நிலை வரும் என்பதை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுல ஞாபகத்தை சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கிற அத்தனையும் ஞாபகத்து தான். நமக்கு பார்ப்பதற்கு அல்லாஹ் கண்களை தந்திருக்கிறான். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன். அல்லாஹ் கேட்கிறான், நாம் உங்களுக்கு 2 கண்களை தரவில்லையா? ஒரு நாவை தரவில்லா? பேசுவதற்கான நாவு, பார்ப்பதற்கான கண்கள், கேட்பதற்கான காது, இப்படி எல்லாவற்றையும் ரப்பிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனையும் ஞாபகத்து தான். அந்த ஞாபகத்துகள் நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ரப்பு நாளை நம்மிடத்தில் விசாரிக்க இருக்கிறான். அந்த விசாரணை எதிர்கொள்ளாமல் நாம் தப்பிவிட முடியாது. அப்படிப்பட்ட நியமத்துகளை குறித்து அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? நம்மிடத்தில் விசாரிக்க இருக்கிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், சும்மல துஸ்அல்ன யௌமைதின் அன் ஷுக்ரி மா அன்அமல்லாஹு பிஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா இல்லையா என்பதை அல்லாஹ் உங்களுக்கு விசாரிக்க இருக்கிறான். மினஸ் ஸஹத்தி வல் அம்னி வல் ரிஸ்கி வ கைர் ذلك. உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற ஆரோக்கியம், உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற பாதுகாப்பு, உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற வாழ்வாதாரம், இன்னும் அனைத்து விதமான அருட்கொடை குறித்து உங்களிடத்திலே அல்லாஹ் தஆலா விசாரிக்க இருக்கின்றார். அதற்கெல்லாம் நீங்கள் நன்றியோடு அவனுக்குரிய வணக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டு இந்த அருட்கொடைகளை நீங்கள் பயன்படுத்தினீர்களானால் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்கள். எனவே விசாரணையிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடியவர்கள். அப்படி இல்லாவிட்டால் மறுமையின் அந்த மனிதனின் நிலை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த விசாரணையை எதிர்கொள்ளாமல் நம்ம யாரும் மறுமை வாழ்க்கையை கடந்து விட முடியாது. மறுமையில் மஹ்ஷருடைய இடத்தை கூட கடந்து விட முடியாது. என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃனாஹு வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸப வ ஃபீமா அன்ஃபக வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா. நாளை மறுமையில் ஒரு மனிதன் அவன் மஹ்ஷர் மைதானத்திலே நின்று கொண்டிருப்பான், விசாரணைக்கு அவன் நின்று கொண்டிருப்பான். அந்த நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து அவனுடைய பாதம் சற்றுமே நகராமல் அதே இடத்தில் அவன் நின்று கொண்டிருப்பான். இதுவரை என்று சொன்னால் அவனிடத்தில் அவனுடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும். அதற்கான பதிலை அவன் சொல்ல வேண்டும். ஆயுளை நீ எப்படி கழித்தாய்? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஆயுள் என்பது நிஅமத், நமக்கு வழங்கி இருக்கின்ற அறிவு நிஅமத், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியம் நிஅமத், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வம் நிஅமத். இப்படி எல்லாமே அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்குமான கணக்கை அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்லியாக வேண்டும். அன்பானவர்களே, இந்த எண்ணத்தோடு இந்த சிந்தனையோடு நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை வீண் போகாது, நம்முடைய நேரங்கள் வீணாகாது, நம்முடைய ஆற்றல்கள், நம்முடைய அறிவு, நம்முடைய பொருளாதாரம் எதுவுமே வீணாகாது. ஆனால் இந்த எண்ணம் நம்மிடத்தில் இல்லாமல் நாம் வாழுகிறோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே தாந்தோன்றிகளாக வாழ்வோம், மனம் போன போக்கில் வாழ்வோம், மறுமை வாழ்க்கையை மறந்தவர்களாக வாழ்வோம், மறுமையை அலட்சியம் செய்தவர்களாக வாழ்வோம், மறுமையை பற்றிய கவலை இல்லாமல் வாழ்வோம். இந்த உலக வாழ்க்கை இதுதான் நமக்கான நேரம். இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திவிட்டு சுகம் அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே நம்மிடத்தில் மிகைத்து காணப்படும். வேறு எந்த எண்ணமும் இருக்காது. அப்படி இல்லாமல் நாம் சொல்றோம், மறுமையில் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்கிறது என்கிற சிந்தனையை, எண்ணத்தை ஆழமாக நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்தால் மட்டும்தான் இந்த கேள்வி கணக்கிற்கு நாம் தயாராக இருக்கிறோம். கடுமையான ஒரு நிலை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறோம்.
இந்த கேள்வி நம்மிடத்தில் கேட்க போவர்கள் யார்? நம்மை போன்ற நமக்கு ஈடான நமக்கு ஈக்குவலான ஒருவர் அல்ல. அகிலங்களை படைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் கேட்க இருக்கிறார். அவருடைய கேள்வியிலே நாம் என்ன செய்யாது, எந்த பொய்யையும் புரட்டையும் சொல்லிவிட்டு தப்பிக்க முடியாது. எல்லா கேள்விக்கும் சரியான பதிலை சொன்னால் மட்டுமே நாம் அந்த இடத்திலிருந்து நகர முடியும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றாங்க, லா தஸூல கதம அப்தின், ஒரு அடியானுடைய கால்பாதம் நகராது. அப்படியானால் அவன் அங்கே நிலையா நிற்க வேண்டி இருக்கும். எதுவரையும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவனிடத்தில் பதில் இல்லாத வரையும், பதில் இருந்தால் மட்டும்தான் அங்கிருந்து அவன் தப்பித்துக் கொள்ள முடியும். அதுல என்ன சொல்லப்படுது, அவருடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும், அவருடைய கல்வி, அவருடைய அறிவு, அதை பற்றி அவனிடத்தில் கேட்கப்படும். அதை கொண்டு அவன் என்ன செய்தான். நிறைய கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், கற்றுக்கொள்வது எதற்காக வேண்டி என்றால் அமல் செய்வதற்காக. வெறுமனே கற்றுக்கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வெறுமனே நிறைய செய்திகளை அறிந்து கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கற்றுக்கொள்வதெல்லாம் அமல் செய்வதற்காக. அப்படியான நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்வி நமக்கு பிரயோஜனப்படும். அடுத்ததாக சொல்றாங்க, செல்வத்தை குறித்து கேட்கப்படும். செல்வத்தை எப்படி சம்பாதித்தார், சம்பாதித்தது ஹலாலா ஹராமா? அல்லாஹ் நம்மை ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்கு கேள்வி இருக்கின்றால், ஹராமான முறையில் சம்பாதிப்பதை தடுத்திருக்கிறான். உழைத்து சம்பாதிக்க வேண்டும், சுரண்டி சம்பாதிக்க கூடாது, ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது, திருடி சம்பாதிக்க கூடாது, வட்டி வாங்கி சம்பாதிக்க கூடாது. இப்படி எல்லா தடைகளும் எதற்காக அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் அவருடைய பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் ஈட்ட வேண்டும் என்பதற்காக. அதே போன்று நான் சம்பாதித்தேன், நான் உழைத்தேன், என்னுடைய ஆற்றலால் வந்தது என்று இருமார்ப்பு கொண்டு அந்த செல்வத்தை அவன் விரும்பிய வழியில் செலவழிக்க கூடாது. மாறாக அதிலும் கூட அல்லாஹ் எந்த வழியில் செலவழிப்பதை பொருந்திக் கொள்வான். வீண்விரயமாக இல்லாமல், ஆடம்பரத்திற்காக வேண்டி இல்லாமல், பகற்றிற்காக வேண்டி இல்லாமல், பெருமைக்காக வேண்டி இல்லாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செல்வத்தை செலவழிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சொன்னால் நியமத். இல்லாதவர்களுக்கு அதை கொடுப்பது அது பாக்கியம், அது அருள், அது நமக்கு நியமத். நாம் நம்முடைய சேமிப்பாக இருக்கும். அதல்லாமல் நான் என்னுடைய தேவைக்காக என்னுடைய ஆடம்பரத்திற்காக செலவு செய்கிறேன் என்று சொன்னால் அது எனக்கு எந்த விதமான புண்ணியத்தையும் பெற்றுத் தராது. அதனால் நன்மை இல்லை. அதனால் நான் இந்த செல்வத்தை சம்பாதித்ததன் மூலமா எந்த நற்பையும் அடைய போவதில்லை. சம்பாதித்த செல்வத்தை செலவழிக்கிற போது நினைச்சிடும், அதை நீ இவ்வாறு செலவழித்தா என்கிற கணக்கு அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம இந்த நாட்டிலே வாழுகிறோம், நாட்டில் வாழ்றோம். இந்த நாட்டிலே நாம் சம்பாதிக்கிற செல்வம் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய உழைப்பை கொண்டு, நம்முடைய உழைப்பை வேர்வையாக்கினால், ரத்தமாக்கினால் மட்டும்தான் நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். நான் பொருளாதாரத்தில் வறிய நிலையில் இருந்தால், நான் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தால், எனக்கு இந்த நாடோ இல்லை நாட்டு மக்களோ யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆனாலும் கூட நான் சம்பாதித்தால் என்னுடைய செல்வத்திற்கான கணக்கை நான் என்ன செய்வேங்க, சப்மிட் பண்ண வேண்டியது. சம்பாதிச்சா என்ன செய்வாங்க, என்கிட்ட ஆடிட்டிங் பண்ணுவாங்க. எப்படி உனக்கு இவ்வளவு பணம் வந்தது, எப்படி நீ சம்பாதிச்ச, எவ்வளவு வழியில செலவழிச்ச, நீ டாக்ஸ் கட்டினியா, எல்லாம் கேட்கப்படும். பாருங்க, எந்த விதத்திலும் என்னுடைய உழைப்பிற்கும் என்னுடைய சம்பாதித்திற்கும் உரிமை இல்லாத ஒருவர் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால், நான் இந்த உலகத்தில் வாழ்வது, இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கின்ற அறுக்குறைகள் எல்லாமே என்னுடைய ரப்பின் புறத்தில் சொன்னால், அவனுக்கு நம்முடைய செல்வத்தின் மீது எந்த அளவிற்கு அதிகாரம் இருந்து கொண்டிருக்கிறது, அவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற செல்வத்தை பற்றி கேட்பதற்கு அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களே. அப்படிப்பட்ட கேள்வி கணக்கை கடக்காமல் நாம் மறுமையிலிருந்து தப்பித்து வர முடியாது. இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயம் நாம் என்ன செய்வோம், நாம் சம்பாதிக்கின்ற முறைகளை நெறிப்படுத்திக் கொள்வோம். ஹலாலான சம்பாதியமா? நான் இன்றைக்கு கஞ்சி குடிச்சாலும் சரி, கூழு குடிச்சாலும் சரி, இல்லை பட்டினியா இருந்தாலும் சரி, நான் சம்பாதிக்கின்ற சம்பாதியம் ஹலாலா இல்லையா என்பதை சிந்திக்க கடமை. அதே போன்று என்னிடத்தில் நிறைய காசு பணம் இருக்கிறது, அதை நான் என்ன செய்ய முடியாது, நான் விரும்பியவாறு ஆடம்பரத்திற்காண்டி, பகற்றிற்காண்டி, பெருமைக்காண்டி செலவழிக்க முடியாது. அதே நேரத்தில் நல்வழியில் செலவழிப்பதால் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கும். அதெல்லாம் நமக்கு என்னது? அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா, அல்லாஹ்வின் பாதையில்
தன்னுடைய செல்வத்தை செலவழிக்கின்றவர்களுக்கான உதாரணம் ஒரு தானியத்தை போன்றது. அந்த ஒரு தானியம் 7 கதிர்களை முளைப்பிக்கின்றது. 7 கதிர்களிலிருந்தும் ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அல்லாஹ்வின் பாதையில் செய்கின்ற செலவினத்துக்கு உதாரணத்தை சொல்லி காட்டணும். அதெல்லாம் நமக்கு சேவை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா பூமிக்கு 2 மலக்கை அனுப்புகிறார். ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன் பாதையில் உன்னுடைய பொருத்தத்திற்காண்டி நீ ஏவி இருக்கின்ற வழியில் யாரெல்லாம் செல்வத்தை செலவழிக்கின்றார்களோ அவனுக்கு புறத்தில் சிறந்த சேவைக்கு ஏற்படுத்து என்று ஒரு மலக்கு பிரார்த்திக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு மலக்கு பிரார்த்திக்கிறார், அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் தலஃபா, அல்லாஹ்வே கஞ்சனுக்கு யார் உன் பாதையில் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்கின்றானோ அவனுக்கு நீ அழிவை உண்டாக்கிட்டு இன்னொரு மலக்கு பிரார்த்திக்கிறார் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டால் செல்வம் என்பது நம்முடையதல்ல, ரப்பு நமக்கு அளித்தது. இஸ்லாம் சொல்லக்கூடிய பொருளாதார கோட்பாடு என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் அதற்கு உண்மையான எஜமானன் நாம் அல்ல. யார் உண்மையான எஜமானன்? அல்லாஹ் தான் உண்மையான எஜமானன். அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு தற்காலிகமா அதை தந்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லும்போது உங்களை எந்த செல்வத்தில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதியாக்கி இருக்கிறானோ அந்த செல்வத்தை நீங்க செலவு செய்யுங்க. உங்களுடைய செல்வத்திலே யாசிக்கின்றவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உரிமை இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பொருளாதாரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும். ஆடம்பரத்திற்காண்டிய அனாவசியத்திற்காண்டி வீண் விரயமா செலவழித்து விடக்கூடாது. அப்படி செய்தால் நாம் ரப்பிடத்திலே பதில் சொல்ல முடியாது. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம், அது நிஅமத். ஆரோக்கியத்தை இழந்ததற்கு பிறகுதான் அதனுடைய மதிப்பை பலரும் உணர்கிறார்கள். ஆரோக்கியமா இருக்கிற போது அந்த உடலின் ஆரோக்கியத்துடைய மதிப்பை உணராமல் அதை பால்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பால்படுத்தி முடித்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க? நோயாளியாகி படுக்கையில் இருந்து கொண்டு நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்த, இன்னைக்கு நோயாளியா இருக்கிறேன் என்று புலம்புவார்கள். நல்லா பாதுகாக்க. அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஆரோக்கியம் நிஅமத், அருட்கொடை. அல்லாஹ் அதை குறித்து நம்மிடத்தில் நாளை விசாரிக்க இருக்கிறான். அப்படியானால் என் உடலுக்கு எது தீங்கு தருமோ, எது என்னுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததில்லையோ அப்படிப்பட்ட பொருளை உண்பதை விட்டு அதை பயன்படுத்துவதை விட்டு நான் விலகிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கட்டுக்காப்பதற்கான வழிகள் என்னவோ அதை தேடிக்கொள்ள வேண்டும். அதை நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. அப்படி செய்தோமையானால் இந்த கேள்விக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல முடியாமல் போய்விடும். சில நபர்கள் சாப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க? நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? வயிற்றுக்கு இதெல்லாம் தேவையா சாப்பிடுங்க, எல்லாம் செரிச்சிடும். கல்லு சாப்பிட்டா செரிக்கிற வயசு அப்படின்னு ஒரு வயசு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வயசே கிடையாது. சரிங்களா? கல்லு சாப்பிட்டா செரிக்கிறது மனுஷனா இருக்க மாட்டாங்க. அப்ப அப்படி எல்லாம் என்ன செய்வாங்க? சொல்லிவிட்டு கண்டது கடியதெல்லாம் உண்டு வாழ்வார்கள். அது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துகின்ற வரை அல்ல, நன்றி கெட்டத்தனமா நடந்து கொள்கின்ற முறை. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சல்மான் ஃபாரிஸி சொல்லுகிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் காலம் முழுக்க நோம்பு நோக்க, காலம் முழுக்க இரவு முழுக்க தொழுது கொண்டிருக்க, உடலுக்கான தேவைகளை நிறைவேற்றாமல், ஹக்குகளை நிறைவேற்றாமல் இரவு முழுக்க கண் விழித்துக் கொண்டும் பகல் முழுது நோம்பு நோட்டுக் கொண்டும் ரசித்துக் கொண்டும் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அவரை உபதேசிக்கிறார்கள். உன்னுடைய கண்களுக்கென்று உன் மீது சில உரிமைகள் இருந்து கொண்டிருக்கிறது, உன் உடலுக்கென்று சில உரிமைகள் உன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வழி அகலிக்க அழைக்க ஹக்கா, உன் குடும்பத்திற்கென்று சில ஹக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய ஹக்கை, உரிமையை கொடுத்து விடு. அப்படியானால் என்ன அர்த்தம்? சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிட வேண்டும், காலம் முழுக்க நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறானா? இல்ல. ஏன் கடமையாக்கவில்லை? அல்லாஹ்வுக்கு தெரியும், மனிதனுக்கு மனிதன் என்பவன் பசி தாகங்கள் உள்ளவன், அவன் பசித்தும் தாகித்தும் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறான் சொன்னால் அது அவனுடைய இறையச்சத்தை அல்லாஹ் அளந்து பார்ப்பதற்காக வேண்டி, தக்வாவை அவன் மேம்படுத்துவதற்காக வேண்டி. அதெல்லாம் அவன் காலம் முழுக்க நாமல் பட்டினியா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் பட்டினி கிடப்பதனால் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தேவையற்றவன். அப்படி இருக்கிற ரப்பு இதை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு கடமையாக, இதை வணக்கமாக உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறார்.
அப்படியானால் நாம் என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டிய காலங்களில் நல்ல உணவை சாப்பிட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குலு மின யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலு மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து தூய்மையானவற்றை உண்ணுங்கள், தூய்மையானவற்றை உண்ணுங்கள். குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, பூமியில் உள்ளவற்றில் நீங்கள் செய்ய ஹலாலான அனுமதிக்கப்பட்ட உணவை, தூய்மையான உணவை உண்ணுங்கள். இப்படி இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அப்போ இந்த ஞானத்தை நாம் நினைச்சோம் கட்டி காக்க வேண்டும். அது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற பொறுப்பு, கடமை. ஏன் இதை நம்ம உதாசீனம் செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுங்கள். அன்பானவர்களே, நம்முடைய உலகத்திலே நமக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு, அந்த பொறுப்புக்கென்று நமக்கு சில பொருட்கள் வழங்கப்பட்டு, அதை முறையாக நாம் பாதுகாக்க தவறிவிட்டால் இங்கே நாம் நினைக்கிறோம் பதில் சொல்வதற்கு பக்கற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அப்படியானால் அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அறுப்படைகளுக்கு நாம் பதில் சொல்வதற்கு எப்படி நம்மால் முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டது. இப்படியான இந்த பதிலுக்கு, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதன் நாளை மறுமையில் எந்த நிலைக்கும் அவன் செல்ல முடியாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்படியான ஒரு நிலை மனிதனுக்கு நாளை மறுமையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பானவர்களே, மறுமையுடைய கேள்வி கணக்கு என்பது, விசாரணை என்பது, அது இரண்டு வகையா இருந்து கொண்டு, இது மஹ்ஷருடைய விசாரணை. அடுத்ததாக ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய ஒரு விசாரணை. அதிலே இரண்டு வகையான விசாரணை இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டு வகை விசாரணை என்று சொன்னால், லேசான விசாரணை இருந்து கொண்டிருக்கிறது, கடினமான விசாரணை இருந்து கொண்டிருக்கிறது. கடினமான விசாரணையை பொறுத்தவரையில் அதிலே இரண்டு வகை இருந்து கொண்டிருக்கிறது. நல்லவர்களுக்கான விசாரணை, தீயவர்களுக்கான விசாரணை. எல்லாமே அதற்குள்ளே கட்டம் கட்டமாக இருந்து கொண்டிருக்கிற நிலையில், இந்த நிலையை சந்திக்காமல் ஒரு மனிதன் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அடைய முடியாது. அவன் சொர்க்கம் செல்ல வேண்டுமா? நிச்சயம் அவனுடைய கேள்வி கணக்கை அடைந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு சொர்க்கம். அவன் நரகம் செல்ல வேண்டுமா? அதுவும் அவனுடைய கேள்வி கணக்கை முடிந்ததற்கு பிறகுதான். இந்த உலக வாழ்க்கையை பற்றி ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்ற அறுப்படைகளை குறித்து, அனைத்தையும் குறித்து அல்லாஹ் தஆலா நம்மை நிறுத்தி கேள்வி கேட்டு, அந்த கேள்வி பதிலில் நாம் வெற்றி பெற்றால் மட்டும்தான், அல்லது அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய கருணையால் அவன் நம்மை மன்னித்து விட்டால் மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சொர்க்கம் எளிதாக கிடைத்து விடாது. ஒன்று அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, அதன் மூலமா ஒரு அடியாளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கேள்வி கணக்கு அனைத்துமே அவன் நினைச்சோம் சரியான முறையில் இந்த உலகத்திலே வாழுகிற போது எல்லாவற்றுக்கும் சரியான பதிலை சொல்லக்கூடிய விதத்தில் அவருடைய வாழ்க்கை அமைத்திருக்க வேண்டும். எனவே அன்பானவர்களை, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் இந்த தலைப்பில் மறுமையுடைய கேள்வி கணக்கு எத்தனை வகையாக இருந்து கொண்டிருக்கிறது, யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமையின் கேள்வி கணக்கை பற்றி நமக்கு சொல்லி இருக்கின்ற செய்திகளை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த செய்திகள் எல்லாம் நம்மை பண்படுத்தக்கூடியதாக, பக்குவப்படுத்தக்கூடியதாக, நம்முடைய மறுமை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிற கேள்விக்கான தயாரிப்புகளோடு நம்மை இந்த உலகத்தில் வாழச் செய்யக்கூடியவர்களா, இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று செல்லுகிற போது இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தியவர்களாக உலகத்திற்கு விடைபெற்று செல்லுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறுத்துகிறேன். வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.